ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெகனோட ஜெகனோட பெயில் வந்து 15ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி 19. 15ஆம் தேதி அவர் ஆல்ரெடி பெயில் கொடுக்கல. அப்படியே பெயில் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட அவருக்கு வந்து சொந்த ஊருக்கே பெயில் கேட்டுக்கிட்டு இருக்கிற, சொந்த ஊர்லேயே கையெழுத்து போடுற மாதிரி அங்கேயே இருக்கிற மாதிரி பெயில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பெயில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சொந்த ஊரில் வந்து தான் கையெழுத்து போடுவார் அவர் ஜெகன்ன்றவர். நான் வந்து எங்களோட குலதெய்வத்துக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுக்கின்னு வந்தேன். ஆல்ரெடி வாழ்க்கையில் மொத்தமாக மொட்டை அடிச்சிட்டான் தனசேகர், காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாமலா தெருவை சேர்ந்த மதன கோபால் புள்ள பண்டார பையன். நம்ம வாழ்க்கையில் மொத்தமாக மொட்டை அடிச்சிட்டான். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாழ்க்கையில் எதையாவது ஒரு சாதிச்சு கொஞ்சம் கடனை கொடுக்கலாம் அப்படின்றதுனால அம்பாவை வேண்டிக்கின்னு போயிட்டு நம்ம மேல்மலைன்னு ஒரு அங்காளம்மாவுக்கு போய் ஒரு மொட்டை போட்டுன்னு வந்தேன். மக்கள் அனைவரும் ஏதாவது ஐயப்ப சம்மந்தப்பட்ட ஒரு எதனா ஒரு பணம் கிடைக்காதா, ஏதாவது நம்ம பணம் வருமா அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற அவங்க நம்பிக்கையை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் சொல்கிறோம். ஆனால் மக்கள் அனைவரும் ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அது வந்து முதல்ல வாயில் போயிடுச்சு அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரியாமையே இருக்குது. அவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளுக்கு, சார் அது என்ன சார் ஆச்சு, இது என்ன சார் ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயப்பஸ் நின்று அதாவது க்ளோஸ் ஆன கையோட இவனுக்கு கேஸ் சம்மந்தமாக இவனுக்கு காரில் போயிட்டு இருப்பானுங்க, காரில் போட்டு வந்துக்கிட்டு இருப்பானுங்க. கேஸ் அந்த பிரச்சனை ஆன ஸ்டார்ட்டில் கையோட அவங்க கூட தனசேகர்ன்ற ஒரு ஃப்ராடு பையனாக கூட நான் கூட போகணுன்னு நினச்சேன். நான் கூட போகும்போதெல்லாம் அவனுக்கிட்ட கேட்பேன் நான், டே என்னடா இந்தமாரி கூட வரட்டுமாண்ணா அப்படி இப்படின்னு கேட்பேன் நான். டே அதெல்லாம் வேணாடா, நீ வந்து என்ன பண்ண போகிற, நாங்களே அங்கே போய் சாப்பாடு இல்லாத பெட்ரோல் இல்லாத ஒரு வை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா. இவனுக்கு ஏன் அப்படின்னா இவனுக்கு போகும்போதெல்லாம் இவங்களை பற்றி தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனாலே அந்த பொறிக்கு பையனோட பெரிய பிளானு, கிரிமினல் மைண்ட் செட் அவனுக்கு பண்டார அந்த தனசேகரன்ற புறம்போக்கு பையனுக்கு அவர் ஒரு கிரிமினல் மைண்ட் செட் அந்த நாய்க்கு உள்ள. அவன் ஏன்னா போகும்போதெல்லாம் அந்த ஸ்டேஷனில் போயிட்டு எந்தெந்த இடத்த விற்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இவனுக்கு முன்னாடி தான் அது கூடவே இருந்துக்கிட்டு ஹரி சம்மந்தமாக இவன் அது கூட இருக்கிற நிறைய பேர் சண்முகம் இவனுக்கெல்லாம் எல்லோரும் ஒரே டீம் தானே. இவனுக்கு வந்து சும்மா வச்சுக்கின்னு போயிட்டு வந்து எந்தெந்த இடத்த விற்கலாம், எவ்வளோலாம் பண்ணலாம், கோர்ட்டு கேஸுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றது இந்த தொடப்பு கட்ட பசங்களுக்கு போய்க்கின்னு வந்துக்கின்னு இந்த செலவு பண்ணிகிட்டு இருந்தானுங்க. நல்லா அந்த கூட அந்த டைமில் போயிருக்கணும்னு கேட்கும்போதெல்லாம் வேணான்னு சொல்லுவான் பண்டார பையன். அது முக்கியமான விஷயன்றது நமக்கு அது இன்றைக்கி தான் புரியுதே தவிர என்றைக்கே புரிஞ்சு போச்சு ஒரு ஃப்ராடு 1 நம்பர் 420. அதனால தான் நம்ம இருக்கிற எல்லா சொத்து பத்துக்கெலாம் விற்றுட்டு நம்ம நிராயுத பாணியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். தனசேகர் உலகம் அதான் மக்களும் நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம தாய்நாட்டோட பார்டர்லேருந்து இந்தியாவோட பார்டர்லேருந்து ஆர்மியில் போயிட்டு மக்களை எப்படி காப்பாற்றுறாங்க, தீவிரவாதிகளை எப்படி கொள்கிறாங்க, அது நடுவில் எவ்வளோ மனைவி மக்கள் குழந்தைகள்லாம் எப்படி அதனோட பதட்டணும் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் ஒரு அருமையான படம் ஒன்று அமரன் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. நண்பர் ஒரு நேற்று நைட்டு என்னை இரவு கூப்பிட்டு போயிருந்தார் அந்த படத்துக்கு. அந்த படத்தை பார்த்து நெடுக வச்சுட்டாங்க அந்த இடத்துல. இப்படியா வந்து நம்ம மண்ணில் அருமையான ஒரு ஆர்மி மக்களை காப்பாற்றுறதுக்காக அந்த பார்டரில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னமா ஒரு உயிரை கொடுத்து நம்ம மக்களை இந்த இடத்துல இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கிற நல்ல ஒரு தீவிரவாத அமைப்பு நம்ம நாட்டுக்குள்ளே ஊடுருவாமல் இருக்கிறதுக்காக என்ன அருமையாக அங்கே பார்டரில் நின்று அற்புதமாக செயல்படுறாங்கன்றது ஒரு தத்ரூபமான படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க நம்ம பெரியசாமி. புது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர் பெரியசாமின்றவர் எடுத்து வச்சுருக்கிறார். ஆனால் அற்புதமான ஒரு படைப்பு அது. அப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் மக்களுக்காக அங்கே பார்டரில் நின்று இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தேவடியா பசங்க பாருங்கள், நம்ம தமிழ்நாடோட காவல்துறையில் இப்போ எவ்வளோ பேர் பணத்தை கொள்ளடிச்சின்னு போன பசங்களை இவனுக்கு ஒன்றுத்துக்கு கூட துப்பு பிடிக்கிறதுக்கு கூட துப்பு இல்லாத 2000 கோடி வாங்கிக்கிட்டு ஒரு தமிழக அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு காவல்துறையாக இருந்தாலும் ஒரு நீதி நியாயம் வேணாமாடா. 2000 கோடி பணத்தை வாங்கிக்கிட்டு இவனை பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இந்த பரதேசி பயில இந்த நமிலி சேர்ந்த ஜெகனை மட்டும் பிடிச்சி வச்சுக்கின்னு ஹரிதாஸ் விட்டு இருக்கிறான், சண்முகம் இருக்கிறான், இன்னும் தனசேகர் இருக்கிறான், இவனுக்கு எவனுமே பிடிக்கிட்டு துப்பு கட்ட இந்த காவல்துறையால் எப்படியோ கொஞ்சம் அக்யூஸ்டு பொறிக்கு பசங்களாக இருப்பானுங்கடா. நாம் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் காப்பாற்றுறதுக்கு தானடா நீங்கள் இருக்கிறீங்க. இந்தியா பார்டரில் தமிழ்நாட்டையே காப்பாற்றும் இந்த நாட்டையே காப்பாற்று இந்தியா பார்டரில் வேலை செய்கிறானுங்க. அவங்க இரவு பகலாக இருந்து உழைக்கிறாங்க அங்கே.
எத்தனை மனைவிமார்கள் கணவனை இழந்து, ஆர்மி மேனை இழந்து, தம் பிள்ளைக்காக ஒன்றுமே இல்லாத அவங்க சுக துக்கங்களை இழந்து மொத்தமாக நிராயுதபாணியாக இருக்கிறாங்க கணவனை இழந்த பிறகு. நீங்கள் என்னடான்னா இங்கே தமிழ்நாட்டில் சுற்றி இங்கே வலிச்சு எல்லாருக்கிட்டையும் பணத்தை பிடிங்கி இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் கொண்டுக்கிட்டு இருக்கிறீங்களாடா. அந்த படத்தை போய் பார்த்தா கூட உங்களுக்குலாம் அறிவு வருமா வராதான்னு தெரியாதுடா. ஆனால் ஒரு தொழில் நடக்கிறதா சொல்லி ஏமாற்றி பல கோடி கொள்ளடிச்சிங்க பாராடி. ஆனால் இதில் இன்னொன்று கொடுமையான செயலான்னு கேட்டால் இதுக்குள்ளேயே போலீஸ்காரெலாம் இருக்கிறானுங்க. ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ்லேயே பணத்தை கோடியாக பணத்தை எடுத்துமே அதில் என்ன ஒரு பிளானில் எடுத்துமே உள்ள பணத்தை போட்டானுங்க. எவ்வளோ கோடியாக பணத்தை கொள்ளடிக்கலான்னு அது உள்ள எடுத்துமே போட்டானுங்களோ தெரில. இந்த நிறுவனத்துக்குள்ளே இவனுங்களுக்கெல்லாம் கூட சரிடா பாரம்பரியமாக நம்ம கிராமப்புற மக்கள். ஸோ நாங்களாம் ஓரளவுக்கு எழுது படிக்க தெரிஞ்சவங்க தான் நாங்கள். டாக்டர் உள்ளக்கிறான், டாக்டர் ஏமாற்றிக்கிறானுங்க, அவன்லாம் படித்தவன் தானே. அப்புறம் பார்த்தா போலீஸ் அதிகாரி ஏமாந்துருக்கிறானுங்க. இதுலேயே மிலிட்ரி ஆர்மின்னு ஒரு எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அது உள்ளே இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் படிச்சுமாடா இவனுங்களுக்கு இந்தமாரி ஒரு அறிவு கட்டுத்தனமாக இந்தமாரி ஒரு பணத்தை இழந்துட்ட பிறகு வெளி உலகத்துக்கே வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியாத கொடுமையில் இருக்கிறானுங்க இவனுங்க. எத்தனை 1000 கோடி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது 6000 கோடி சம்மந்தப்பட்டதே கிடையாதுங்க. இது அதோட தாண்டி இருக்கிறானுங்க. ஒருத்தர் காஞ்சிபுரத்தை சேர்ந்து ஒருத்தர் பேர் அவர் 90 கோடி போட்டுக்கிறாரு. பாவம், மிகப்பெரிய கொடுமையில் உச்சக்கட்டத்தில் ஒவ்வொருத்தர்கிட்ட எவ்வளோ பணம் வசூல் பண்ணி இவனுக்கு எவ்வளோ ஏமாற்றம் பண்ணியிருந்தா என்ன முடியும்னு பாருங்கள். மனசு வேதனைக்குரிய விஷயம். ஒரு பக்கம் நம்ம நாட்டை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும்னு பார்டரில் நின்று வேலை செய்கிறான் நம்ம ஆர்மியில் இருக்கிறவங்க. ஒரு பக்கம் இங்கே நம்ம நாட்டில் இருக்கிற காவல்துறைங்க பொதுமக்களையே பணன்ற பேர்லேயும் லஞ்சன்ற பேர்லேயும் ரவுடிஸ்ன்ற பேர்லேயும் மக்களை கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த பக்கம் இங்கே இருக்கிற காவல்துறைங்க இவனுங்களை நினைச்சா அந்த படத்தை பார்க்கும்போது அங்கங்கே கண் கலங்க வச்சுட்டாங்க. அங்கங்கே டோட்டலாக கண் கலங்க வச்சுங்க. அமரன்ற படம் மிகப்பெரியான ஒரு சரியான படம். அதுக்கு வேறு பாருங்க, அதில் ஒரு பெரிய அமைப்புக்கு இவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறானுங்க. எது உண்மையோ அதை தான் படமாக எடுக்கிறானுங்க. அது வேறு எதிர்ப்பு தெரிவிக்கிறானுங்க. எடுத்தவனுங்களும் சரி, பார்க்குறவன் முதல்ல கொண்டு படத்தை ஒருத்தம் கூட அழாமல் எவனும் வெளியே வரவே இல்லைங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு படத்தை படைச்சிருக்கிறாங்க. இவனுக்கு என்னடான்னா இங்கே மக்களே போட்டு பணத்தை வசூல் பண்ணுற பேர் கொண்டா குவிச்சிட்டு இருக்கிறானுங்க. இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். நெமிலி சேர்ந்தவர் தான் அவர். ஒவ்வொரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு டைமு அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க நிறைய பேர் இறந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் எந்த காவல்துறையுமே இது செவி சாய்க்காமல் இருக்கிறாங்க. மக்கள் அனைவரும் நாங்களாம் தனசேகருக்கு அடித்து அவனுக்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் பாருங்கள். என்றைக்காக இருந்தாலும் தனசேகர் வீட்டுக்கு அவன் பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும். எந்த தருணத்துலேயும் அவனோட மனைவி மக்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்று தான், என்னோட பிரச்சனை கடன் கொடுக்காத வரைக்காலும் உன்னோட உயிர் மொத்த பேரோட உயிர் என் ஒருத்தங்கிட்ட தான் இருக்குதுன்றது நினைவில் வச்சுக்கிட்டா. நீ இந்த வீடியோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் போட்டு காட்டு, எங்கே ஒன்றாலும் போட்டு காட்டு. எனக்கு கடன் 1,75,00,000 நீ உருவாக்கிட்டு நீ எந்த மூலையில் இருந்தாலோ அந்த இடத்த நான் உன்னை தேடணும்னு முடிவு பண்ணும்போது அங்கே நான் உன்னாண்டு வந்து உங்கள் கதையை முடிக்கிட்டு வரும்டா தனசேகரே. நீ 4-5 வீடு அன்றைக்கி உனக்கு 4-5 வீடு வச்சுக்கின்னு நல்ல சம்பத்து அதுலேயும் பாருங்கள். அவன் பக்கா கிரிமினல்ஸு, பண்டார பொறிக்கு பையன். அவன் இன்னும் பக்கா கிரிமினல்ஸ் எப்படி பண்ணியிருக்கிறான் தெரியுங்களா? என்னை நேரடியாக வந்து விசாரிங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கிறன்றது கிளியராக நான் ஓப்பனாக சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஆனால் அவனை போய் பார்த்தீங்கன்னா அவன் மனைவி பேரில் எல்லா வீட்டையும் அப்படியே பக்காவாக கிரிமினல் மைண்ட்ஸோட வக்கீல் வச்சு பக்காவாக அதை ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சத்துக்கு அப்படியே கரெக்டாக கோகுலம் சிட்ஸில் அடமானத்துக்கு போட்ட மாதிரி பிளான் பண்ணி போட்டுருப்பான். அந்த நகையெல்லாம் எப்படிலாம் செட்டில்மெண்ட் பண்ணணும் அந்த அளவுக்குலாம் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணியிருப்பான். பத்தாவதுக்கு இந்த 8 கோடி வருமானம் எதுவுமே வசூல் 2வது ஒரு கம்பெனியில் போட்டு அதுலேருந்து வாங்கிட்டு இருக்கிறானுங்க இல்லையா? அந்த பணத்தை இப்போ போன மாதம் அவனுக்கு பணம் வந்துருக்குது. அதில் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்குதா சொன்னாங்க ஒரு ஆள். ஆல்ரெடி அந்த பணத்தோட பிரச்சனைகள்லாம் அவனுக்கு கிளியர் ஆகி போச்சு. தனசேகர்கிட்ட நீங்கள் என்னால் மட்டும்தான் அவனை போயிட்டு கேட்க போனால் அவனை ஒன்று அடித்து அவனை கொல்ல முடியுமே தவிர அவன் மூஞ்சி நேரடியாக பார்த்தனா அவன் கதை வேறு மாதிரி ஆகிடும். அந்த இடத்துல
போட்டோம். வாழ்க்கைன்றதுக்கு இவ்வளோ தூரம் போது நம்ம எத்தனையோ பேர் கடன்பட்டு இருக்கிறோம். அந்த கடங்கார மொத்த பேரும் நம்மக்கிட்ட முகம் சுருக்கி காட்டும்போது அவங்ககிட்ட நம்ம அந்த முகத்தை நாம் காட்டுற மாதிரி வரும். அன்றைக்கி ஒரு நாள் அவனுக்கு இருக்குது மொத்தமாக. சில ஒரு சில அம்மையாரெலாம் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னே நைட்டு 11 மணி வரைக்கும் விடிய கடனை கேட்டு நம்ம சாப்பிடாம கூட இருக்கிறோம். சாப்பிடாம கூட நின்றுக்கிட்டு இருந்தோம். நீ கிளம்பான்னா கூட கிளம்பவே இல்லை. அந்த இரவு அது 11 மணி வரைக்கும் இன்னும் என்கிட்ட கேட்டு போகிறாங்க. 20 லட்ச ரூபாய்க்கு தரணும். எந்த பதிலுமே என்கிட்ட இல்லாமல் நாங்கள் வேறு என்னம்மா பண்ணுறதுன்ற மாதிரி. ஆனால் நாங்கள் இதில் நிறைய பேருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நான் எல்லாரையுமே எங்கள் கூட இருந்தவங்க எல்லாரையுமே நான் இருக்கிற பிளாட்டை நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லியே நம்ம எல்லாருக்கிட்ட சில பேர் 2-3 பேர் வேணான்ட்டாங்க. அந்த 2-3 பேர் வேணான்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி அவங்க மாட்டிக்கினாங்க. 2 பேர் இப்போது 2 பிளாட்டாக கொடுத்துருப்போம். ஒரு பிளாட்டு கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு 2 பிளாட்டாக கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு ஆளுக்கு ஒரு பிளாட்டு கொடுத்துட்டு இன்னொரு ஆளுக்கு ஒரு பிளாட்டை கொஞ்சம் கடன் குறைச்சிட்டு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 2 பேர் தான் இப்போ நம்மக்கிட்ட பெரிய கடனில் மிஸ் ஆகும். 20 லட்ச ரூபா ஒன்று, 15 லட்ச ரூபா ஒன்று, அப்புறமா இன்னொருத்தருக்கு 5 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு. மிகப்பெரிய கடை வந்து 55 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு. சீட்டா போட்டு எடுத்துகிட்டு போனான் அந்த தனசேகரன்றவன். எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு செந்தில்குமார்ன்றவர்கிட்ட சீட்டா போட்டு எடுத்துகிட்டு போயிட்டான் 1 கோடி ரூபாய். அதில் 55 லட்ச ரூபா அவன் கட்ட வேண்டிய சீட்டு பேலன்ஸ் விட்டு போயிருக்கிறான். அதுக்கு நாம் தான் பொறுப்பு எடுத்து அந்த பணத்தை எடுத்து அந்த நாய்க்கு கொடுத்தோம். அதுவும் விட்டுட்டு அந்த மிஸ் ஆகி போய் விட்டதுனால அதில் ஒரு 55 லட்ச ரூபா நின்று போயிருக்குது. அந்த பணத்தை கொடுக்கணுன்னா எங்கள் ஆயுசு கூட முடியுமான்றதே எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. மார்க்கெட்டு சம்மந்தமாக நாங்கள் போனோம். அதில் மிகப்பெரிய தோல்வி தான். ஆனால் நான் ஸ்டாக் பக்கம் போகாமல் இருக்கிறேன். ஸ்டாக் பக்கம் போனோம் அப்படின்னா எங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படும். 1 லட்சம் 2 லட்சம் 1 லட்ச ரூபா இல்லை மினிமம் 2 லட்ச ரூபா இருந்ததுன்னா நாங்கள் ஸ்டாக் பக்கம் போனோம் அப்படின்னா ஓரளவுக்கு அதில் வர கொஞ்சம் பர்சன்டேஜ்லேயே நம்ம ஓரளவுக்கு நிமிந்து வந்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ 2 லட்சத்து என்றால் நம்ம பணம் இருந்தால் நம்மக்கிட்ட பண்ணிடலாம். பட் ஆனால் ஸ்டாக் அதை முதலீடு பண்ணலாம். பட் ஆனால் எங்ககிட்ட பணம் கிடையாது. 5000 வர பைசா 5000 10,000 ரூபாய் வச்சு நாங்கள் 15 நாள் அதில் ஆப்ஷனில் போய்ட்டு என்ன ஒரு திருப்பி பண்ணிக்கிட்டு இருப்போம். அது ஒரு நாள் பார்த்தா எக்ஸ்பிரியில் போய்ட்டு 0 ஆகிடும். அதுதான் எங்கள் நிலைமை ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு அசால்ட்டாக 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். ஒரு நாள் மிகப்பெரிய ஒருத்தரோட பேச்சு கேட்டு 1,26,000 ரூபாய்க்கு மேலே ஒரே நாள்லேயே அதில் நாங்கள் விட்டுட்டோம். பட் எல்லாம் எடுத்தோம். அதுலேருந்து தான் எடுத்து மொத்தமாக விட்டுட்டோம் அந்த பணத்தை. அன்றைக்கி எக்ஸ்பிரி அதனால் எக்ஸ்பிரியன் தெரியும். பட் ஆனால் நம்ம அது மூவிங்கே அதாவது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ஃபாஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து சைடு வேன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு நாளைக்கு நல்ல மூவிங் இருக்கும். அந்த மூவிங் டைமில் நம்ம கிடைக்காம நல்லா சைடு வே எடுக்கிற நேரத்தில் போய் நாங்கள் அதில் வச்சோம். அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி 0 ஆகி போச்சு. பட் நான் அவங்ககிட்ட 5 கோடி கொடுக்கும்போது கூட நான் அந்த பெரிய லெவலில் ஃபீல் பண்ணல. மனசுக்கெலாம் ரொம்ப வேதனைக்குள்ளே ஆகலை. அவனை அடிக்கவோ உதைக்கவோ போலவே நான். ஆனால் இந்த ஒரு குறுகிய காலத்தில் இந்த இடத்த இவ்வளோ பணம் விட்டுட்டுன்றபோது மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. இந்த பணமே நாங்கள் அதுக்குள்ளே விடும்போது எங்களுக்கு இந்த வேலையும் தேவையில்லை. எல்லாமே எதுவுமே பண்ண வேண்டியது கிடையாது. இருக்கிற கடனை கொடுக்கறதுக்காக நாங்கள் போய் எங்களோட உழைப்பும் அதில் விட்டுட்டும் பாருங்கள். அதுதான் எனக்கு மனசு வேதனையாக போச்சு. பசங்க படிப்புக்கு வச்சு இந்த 10-20 சம்பாதிக்க பணம், இப்போ ஃபீஸ் கட்ட வேண்டிய பணம், அதான் நம்ம காருக்கு டியூ கட்ட வேண்டிய பணம் எல்லாத்தையும் ஒழிச்சு ஒரு நாள் அன்றைக்கி 0 ஆக்கிட்டோம் அந்த பணத்தை. அதுக்கப்புறமா வண்டி டியூ கட்டல, பசங்க ஃபீஸ் கட்டல, 2 மாதமாக மொத்தமாக அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். அதில் செப்டம்பரில் தான் அந்தமாரி ஒரு வேலை நடந்தது. நான் இது உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். பட்டு மக்கள் எல்லோரும் விழிப்புணர்வாக இருந்து மேலும் பிட்காயின் சம்மந்தப்பட்ட எங்கள் சைடில் மிக பிரம்மாண்டமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதனோட சூழ்நிலை அதுக்கும் ஒரு செபியிலேருந்து எந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் தான் அதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எந்த லெவலில் போய் நிற்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த பண்டு சீட்டு இது சம்மந்தமாக யாருன்னா உங்கள் சைடு ஆளுங்க சென்னை குரோம்பேட்டையில் ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஐடின்ற பேரில் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் நடக்குது. அது கிட்டத்தட்ட 5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. 5 வருஷமாக ஒரு ஆள் ஒரு ஐடி போட்டாங்கன்னா ஸ்னாப்கின் கிட்டு முதல் கொண்டு மளிகை சாமான் முதல் கொண்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஐடிக்கு பிரெயின் வாஷ் பண்ணி 7 ஐடி 8 ஐடி அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி அது 7 ஐடி 8 ஐடி உருவாக்கி அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் அதில் பே பண்ண வச்சு அது கீழே மறுபடியும் ஒரு 7 ஐடிக்குள்ளே மறுபடியும் அதில் ஒரு 7 பேர் போட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்க வைக்கிறாங்க ஒவ்வொரு ஆளையும் அங்கே. அதுவும் மிகப்பெரிய 420 குரூப்ஸ் தான். அது மக்களுக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க. நான் அதில் ஒரு அடி நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தேன்.
ஒரு ஐடி போட்டாங்களா அதுக்கு உண்டான பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அது என்னோட பிரச்சனை கிடையாது. ஐடி கிரியேட் பண்ண சொல்லி மக்கள் அது கீழேன்னு போட்டாங்க அப்படின்னா அது ஒரு 420 குரூப்ஸ் மாதிரி தான் வருது, அது கீழே தான் வருது நடக்குதாங்க. அதனால் மக்கள் நீங்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து திருடன் வீடு பூந்து திருடுறவன், செயின் கிராச்சஸ் பண்ணுறவன், இந்த மாதிரிலாம் வழிபறின்றதுலாம் நிறைய நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு மாறாக இப்போ அதுவும் நடக்குது. பட் இந்த மாதிரி ஒரு மக்களை சிக்க வைக்கிற விதமாக எந்த அளவுக்குலாம் பணத்தை பார்க்கலாம், நம்ம எப்படி எந்த அளவுக்குலாம் லக்ஸரி வாழ்க்கைலாம் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த கிரிமினல்ஸ் ஐடியா கொண்டு இதன் அடிப்படையில் பெரிய வள்ளலாக மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பெரிய வள்ளல் இந்த நாட்டையே இவனுக்கு தான் பெரிய லட்சாதிபதின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க இந்த தனசேகரன்ற மாதிரி. எப்படி எடுத்துக்காட்டாக சொல்கிறோம்னா, தனசேகரன்றவன் மினிமம் ஒரு 10 லட்ச ரூபா காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாமலார் தெரு மதனகோபாலோட மகன் தான் தனசேகரன்றவன். குலோபிடியாஸ் வழக்கத்தீஸ்வரர் கோயில் பக்கத்தில் தான் கடை வச்சுருப்பான். அவனுக்கும் நமக்கும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான், ஒரு ஃபோட்டோகிராஃபர் தொழில் பழக்கமாட்ட பண்டார பையன் தான் அவன் பண்டாரன்றது நமக்கு தெரியாது. போயிட்டு அவங்க கூட நம்ம ஸ்நேகிதன்ற பெரிய லெவலில் கூட ரொம்ப க்ளோஸ் கிடையாது. ஏன்னா பொருள் வாங்கிறதுக்கு போவோம் வரும், தொழில் ரீதியாக அவன் வழக்கம். எனக்கு ஒரு டவுட்டு கேட்டேன் அவனுக்கு நான் சொல்லலாம், அந்த நாய்க்கு ஒரு டவுட்டு கேட்டேன் நான் எனக்கு சொல்லலாம். இப்படி தான் இந்த மாதிரி மாற்றி ஒரு தொழில் ரீதியாக தான் பழக்கப்பட்டவங்க. எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா அவன் வந்து என் வெட்டிங் எடுத்து கொடுத்துட்டு போவாங்க அந்த குரூப் சம்மந்தப்பட்டவங்க. அதேமாதிரி நாம் அவனுக்கு ஒரு வெட்டிங்னா நம்ம போய் எடுத்து கொடுத்துட்டு வரோம். இதுதான் மாற்றி தொழில் ரீதியாக பழக்கம் இருந்தது. இப்படி இருந்த அடிப்படையில் இந்த தொடப்பக்கட்ட பையன் தனசேகரன்றவன் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஹரிதாஸ் என்ற ஒரு பொறிக்கு பையன் பண்ணிக்கு பிறந்த ஒரு புறம்போக்கு எச்சக்கால தேவடியாமா அவங்ககிட்ட போயிட்டு இவன் ஒரு பேங்க்கில் நீ பணத்தை கட்ட கியூவில் நின்றுக்கிட்டே இருக்க சொல்ல திரும்பி பார்த்துக்கிற அந்த பண்ணிக்கு பிறந்த புறம்போக்கு ஹரிதாஸ்ன்றவன் அந்த தொடப்பக்கட்ட பையனால் அந்த ஹரிதாஸ்ன்றவன் தனசேகர் திரும்பி பார்த்ததுனோட பிடிச்சி அன்றைக்கி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மொத்த பேருக்கும் சனி. அன்றைக்கி சார் ஒரு நிமிஷம் வந்து போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் கூட்டி உட்கார வச்சு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் எவ்வளோ 1 லட்ச ரூபாய் இன்னும் போட்டுக்கிறான் பழகுது. மாதம் அந்த பணம் வருது. அதுக்கப்புறமா அந்த பணத்தை வச்சு மக்களை சேர்த்து விட்டுருக்கிறான். சேர்த்து விட்டு அதுலேருந்து மிகப்பெரிய நெட்ஒர்க்காக மாறி இந்த அவனுக்கிட்ட 111 கோடின்னு சொல்லுவான், ஒரு வாட்டி 100 கோடின்னா ஒரு 160 கோடின்னு சொல்லுவான் அந்த பண்டாரத்தை எப்படியா பையன். அப்படி அந்த பணத்தை பொதுமக்கள்கிட்ட இருந்து அதிக ஆசை. எனக்கு இது ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி ஒரு 20,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அசல்லையே விட்டுட்டு முதலுக்குமே மோசம்னாங்க பாரு. இது இந்த நிலைமை தான். அதிக ஆசைப்பட்டோம் அப்படின்னா கூட நம்ம முதலோட அசலே மோசமாக போயிடுவாங்களா. அந்தமாரி மக்கள் தான் இந்தமாரி ரொம்ப மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஆசையை வாத்தி கூறி அவன் ஒரு கியூவில் நின்று அவனுக்கு திரும்பி பார்த்து அந்த 10 லட்ச ரூபாய்க்கு அக்கௌண்ட்டில் கட்டும்போது அப்போ தான் அவன் அமௌண்ட் உள்ளே எடுத்துன்னு போகும்போது அது கொண்ட பர்சன்டேஜ் வாங்கினா பாருங்க. கொரோனா பீரியடில் இது நடந்தது. தனசேகரன்றவனை ஹரிதாஸ்ன்றவன் போயிட்டு மோட்டிவேட் பண்ணி அவனை பிரெயின் வாஷ் பண்ணதுனால பிடிச்சிது. அவ்வளோதான். அது எல்லாரையும் இஸ்து போட்டான். தனசேகரன்றவன் நெமிலி சேர்ந்த அவனுக்கு இல்லை ஹரிதாஸுக்கும் நெமிலி சேர்ந்த ஜெகனுக்கும் இவன் தான் அந்த ஆஃபீஸுக்கே ரைட் ஹேண்ட் சைடு ஆகிட்டான். பிரியாணி டீ அந்த இடத்த மாஃப் போட்டு அதுக்கு உண்டான சுத்தம் பண்ணி விட்டு ஏசி போட்டு எல்லாரையும் ஆஃபீஸ் போட்டு ரெடி பண்ணிடுறது வரைக்கும் டோட்டல் ரைட் ஹேண்ட் சைடு மொத்தமே இவனுக்கு. ஏன்னா கோடி அள்ளி கொடுத்தானுங்க. 1 கோடி ரூபாய் டார்கெட் 2 கோடி ரூபாய் டார்கெட் வச்சு பண்ணானா அவனுக்கு அப்படியே தூக்கி 20% மொத்தமாக சேர்த்து கொடுத்துருவானுங்க. அவனுக்கு 2 கோடி கொடுத்தா 20 லட்ச ரூபாய் 40 லட்ச ரூபா அவனுக்கு அப்படியே மொத்தமாக அள்ளி கொடுத்தான். அந்த விஷயத்தை அவனே எனக்கு சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி எங்கள் மக்களை இந்த கூட இருந்த மக்கள் எல்லாரையும் கைவிட்டு 1ஆம் நம்பர் எச்சப்பொறிக்கு தேவடியாக பையன் அந்த தனசேகரன்றவன் கிட்டத்தட்ட 111 கோடிக்கு நம்ம எவ்வளோ மக்கள் நம்ம அது உள்ள இருந்தோம். ஹையஸ்ட்டு அமௌண்ட்டு நான் அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் அவர், அதுக்கப்புறம் நீலநாராயண ஒரு காஞ்சிபுரம் அந்த மொத்தம் 3 பேர் தான் நாங்கள் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு அதில் பண்ணி வச்சுருப்போம். நான் 5.5 கோடி அவங்ககிட்ட பண்ணியிருந்தேன். அது இவன் 1ஆம் நம்பர் 420 பொறிக்கு பையன் எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்டருந்து வெளியே வராமல் அதுக்கப்புறமா நான் இன்னொருத்தர்கிட்ட மோகன் பாபு டீமில் போயிட்டு நான் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பணத்தை நாங்கள் வாங்கிட்டோம். மோகன் பாபு டீம்லேருந்து நாங்கள் டோட்டலாக எனக்கு தெரிஞ்சவர் அது உள்ளே இருந்ததுனால நாங்கள் முழுசாக அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். ஏதோ ஒரு 6 லட்ச ரூபாய் தர வேண்டியது இருக்குது. அது பரவாயில்ல, கொஞ்சம் நெஞ்சம் அதில் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன்.
ஆனால் இவன் தனசேகரன்றவன் என்னை கடிச்ச வரைக்கும் நான் அவங்க கூடயா இருப்படான்னு சொல்லிட்டு அவன் என்னை கைவிட்ட நாள்லேருந்து அவன் என்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த ஆடியோவை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படிலாம் பேசியிருப்பான் பாருங்கள். அந்த ஆடியோவை நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க. அவன் எப்படிலாம் பேசியிருப்பான் பாருங்கள். அது முதல்ல நான் ஏன்டா ஒத்துக்கணும்னு சொல்லியிருப்பான். டேய் உங்களுக்கே தெரியாதாடா, 4% 2% தான் நார்மலான வட்டின்னு ஒரு முதலீட்டில் வருது. 2% நான் முதலீட்டில் நீங்கள் பண்ணுறதுல மிச்சம் மேல் கொண்டு வரது எல்லாமே அசல் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆடியோவில் பேசியிருப்பான். நான் அதை தான் அந்த பண்டார பொறிக்கு போய்கிட்டு கேட்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, 2% வட்டி மிச்சம் அசலு தான் அப்படின்ட்டு நீ சொல்லிட்டு வாங்க தடா பண்டார தேவடியா புள்ளியே. நான் அவனை கேள்வி கேட்குறேன். அதை நான் அவனை ஃபோனில் கேட்கவே இல்லை. இப்போ இந்த வீடியோ மூலிமா அந்த தேவடியா பையன்கிட்ட கேட்குற கேள்வி, அவங்ககிட்ட ஏன்டா 2% தான் நியாயமான வட்டி, அதுக்கு மேல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களா, அப்போயே உங்களுக்கு புரியாதாடா அப்படின்னு கேட்குறான். எவ்வளோ 5.5 கோடி வாங்கிட்டு பிறகு இந்த தேவடியா பையன் இந்த வார்த்தையை சொன்னான். எனக்கு அவன் மனசு கேட்கும் போதெல்லாம் அவனை அப்படியே கத்தி எடுத்து கழுத்தாரு கரன்னு அறுத்து போடணுன்னு நினச்சேன். அப்படின்னா அவன் அந்த குரூப்பா கூட சேர்ந்துக்கிட்டு அவன் ஏமாத்துற பொறிக்கு இப்போ தேவடியா பையன் அன்றைக்கி தான் நம்ம உணர்ந்தோமே அந்த விஷயத்தை. IFS இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸு மக்கள்கிட்ட ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி பணத்தை ஏமாற்றி வாங்கின தேவடியா பசங்களில் ஒரு ஆடியோ தனசேகர் பேசினான் பார்த்தீங்களா. அந்த ஆடியோ லைனாக என்னோடய வீடியோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா லைனாக தெரியும். அதில் அவன் கேட்ட ஆடியோலாம் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பான் என்கிட்ட. உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல 2 ரூபா வட்டின்னு கொடுக்கும்போதே மேல் கொண்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இல்லையா, அது உங்களுக்கு தெரியாதா, நான் உங்களுக்கு சொல்லுமா அப்படின்ற. ஏன்னா அந்த பணத்தை வாங்கினீங்களே அவன் அந்த இன்னொன்று பாருங்கள், நம்பிக்கை உடைச்சிட்டான். மக்களோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உடைச்சிட்டான் தேவடியா பையன். இந்த தனசேகரன்றவன் மக்களோட மிகப்பெரிய நம்பிக்கை உடைச்சான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட கொடுத்த அவன் 5,55,00,000 ரூபாய் ஒரு பாண்டு கிடையாதுங்க. என்னோடய பேங்க்லேருந்து அவன் பேங்க்குக்கு அவன் அக்கௌண்ட்டு கொடுத்துருப்பேன். ICICI பேங்க் கொடுத்துருப்பேன். அப்புறம் பந்தன் பேங்க்கு ஓப்பன் பண்ணால் அது கொடுத்துருப்பேன். கடைசியாக நிற்கும்போது கூட 6 லட்சம் ரூபாய் அவனுக்கு கொடுத்துருக்குறேன் எங்கள் மக்கள்கிட்டேருந்து வாங்கி. நிறுத்தும்போது கூட கடைசியில் சீட்டு எடுத்துலாம் கொடுத்துருக்குறாங்க மகான்றவங்க நிறைய பேர். அது முன் மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருப்பாது. நிறைய பேர் லாஸ்ட்டில் தான் நிறைய பேர் நாங்கள் போய் சிக்கிட்டோம். இந்த தேவடியா போய் அதெல்லாம் அவன் உள்ள மனசில் வச்சுக்கின்னு கட்டு வாங்கி அப்படியே வீடியோவில் ஃபில் பண்ணி பக்காவாக பண்ணால் அதில் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு மந்த்து மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு தான் கொடுத்துருப்பான். அவன் அடுக்குந்துலவோ 5 கோடிக்கு மேலே அடுக்குனான். ஜனவரிலேயே தெரிஞ்சு போச்சு இது மொத்தமே பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜனவரிலேருந்து இவன் 5-6 மாதம் வரைக்கும் இவன் பணத்தை நல்லா அடி தள்ளிட்டான். பணம் மக்கள் எல்லாரையும் அவனை பிக்க ஆரம்பிச்சதுனால இவன் மொத்தம் வாங்கி சேஃபாக செட்டில்டு பக்காவான செட்டில் ஆகிட்டான் தனசேகரன்ற. ஏன் அவன் இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் அந்த டபுள் ஆகணும் போதெல்லாம் இவன் பிளான் பண்ணிக்கிறானுங்க. நம்ம பணத்தை இனிமேல் கொண்டு இரட்டிப்பு டபுளு என்னென்னலாம் பிரெயின் வாஷ் பண்ணானுங்க தெரியுமா அந்த பண்டார பையன். மக்களுக்கு எல்லாம் கடையாண்டு உட்கார வச்சு ஆஃபீஸில் போய் இவன் ஒரு தனியாக இவன் பண்ண 1 நம்பர் அக்யூஸ்டு ப்ராடு வேலை. பணத்தை நிப்பாட்டிட்டு பிறகு என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படியே ஃபிக்ஸடு வேறு. இவன் ஆயில் காப்பீடு மாரி இவனுக்கு ஃபிக்ஸடு வேறு பேச ஆரம்பித்தானுங்க. பண்டார பரதேசி பையன் பார்த்தா நின்ன பிறகு வட்டி கொடுக்குறது கூட துப்பு கட்டு பொறிக்கு பையன். வட்டியும் கொடுக்காது அசலும் கொடுக்குறதுக்கு துப்பு இல்லாத நாயே ஃபிக்ஸடு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மக்கள்கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டானுங்க. மாதம் உட்கார வச்சு பக்காவாக பிளான் போட்டுக்கணும் இருந்தானுங்க. முடிஞ்ச கதைகள் தான் இது. ஆனால் இனிமேல் கொண்டு மக்கள் யாரும் விழிப்புணர்வாக இருக்கணுன்றதை தான் நம்ம வீடியோவில் பேசுகிறோம். போன கதையை பேசி அந்த புரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இது மக்கள்கிட்ட எப்படிலாம் இவன் பணத்தை கொள்ளடிக்கிறான் என்னென்னலாம் பண்ணுறான். இந்த மக்கள்கிட்டேருந்து கொள்ளடிக்கிற பணத்தை இவன் எந்த அளவுக்குலாம் பண்ணியிருக்கிறான்றது ஒரு தெளிவு தான் நம்ம போகிறோம். இனிமேல் கொண்டு காஞ்சிபுரம் நகரமாக இருந்தாலும் திருவண்ணாமலை நகரமாக இருந்தாலும் வேலூர் நகரமாக இருந்தாலும் சரி எந்த மூலையிலேருந்து ஒன்றாலும் இந்தமாரி பணத்தை கொள்ளடிக்கிறது மார்க்கெட்டு சம்மந்தமாகவோ ஏதோ வியாபார சம்மந்த அடிப்படையோ எப்படியோ ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு வந்தானுங்கன்னா இந்த மாதிரி மக்கள் அனைவருமே நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றது தான். நான் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் பெருங்கட்டூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் என்னோடய பேர் வாசனுங்க. இந்த உலகமே இந்த தமிழக மக்களாக இருந்தால் எல்லாருமே இந்த மக்கள் அனைவரும் அவங்களோட உழைப்பு அவங்களோட கஷ்டம் எந்த ஒரு தெளிவு இல்லாமல் ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாதுங்க. உங்களோட பணம் உங்களோட அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கங்க. உங்களோட பணம் 50 பைசா இருந்தால் கூட நியாயமான பேங்க்லேருந்து உங்களுக்கு உங்கள் பணம் என்ன டைமில் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம். நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பேங்க்கு போனால் கூட 10 லட்சம் போட்டிங்க அப்படின்னா கூட 5 லட்சம் கொடுப்பாங்க. ஒரே டைமில் பணம் இல்லை. அடுத்து மறுநாள் உங்கள் பணம் உங்களுக்கு அப்பயே அங்கேயே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அதிக வட்டி தருவதாக கூறி
காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாமலா தெருவை சேர்ந்த தனசேகர் என்ற ஒரு மதனகோபால் புள்ள தனசேகர் என்ற ஒரு பண்டார ஜாதியிலேருந்து வந்து அந்த ஜாதி மக்களுக்கும் காஞ்சிபுரம் மண்ணுக்கும் ஒன்றாம் நம்பர் பொறுக்கி போயினா அறிமுகமாக இருக்கிறோம். அவனோட வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருப்பான். இவனை மாரி ஒரு ஆள் இனிமேல் இவன் மறுபடியும் முளைப்பான், இன்னும் முளைச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு இருக்குதா சொல்கிறாங்க. இவங்ககிட்ட போய் யாருன்னா பணங்கன்னு போயிட்டு யாருன்னா வந்து கேட்டானா ஜாக்கிரதையாக இருந்துங்க. இவன் வந்து ஒரு கால் சென்டர் மாரிலாம் கூட உபயோகப்படுத்தி மக்கள்கிட்ட பணத்தை கொள்ளையடிக்கலாம்னு பெரிய பிளான் கூட பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு பெரிய குரூப் மாதிரி இதே வேலையை தான் இப்போ ஜெகனை கைது பண்ணிட்டு பிறகு இவனுங்களுக்கு என்ன அடுத்து அந்த வேலையை விட்டுட்டு சரி இனிமேலாவது எதனா தொழில் செஞ்சு நல்லா இருக்கணுன்ற மாதிரி அந்த தொழில் செய்ய போகாமல் மீண்டும் 10% தரேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கையில் வாங்கி கையில் தான் கொடுப்பானுங்க, அக்கௌண்ட்லாம் கொடுக்க மாட்டானுங்க. அந்த பணத்துக்கு ஷூரிட்டிலாம் கிடையாது. அதே வேலை தான் பண்ணுறானுங்க. 10% தான் சொல்லி எங்கே கோயம்புத்தூர் ஏதோ கம்பெனி இதே புரோக்கரேஜ் கம்பெனியில் போயிட்டு மார்க்கெட்டில் போட்டு அதுலேருந்து இத்தனை பர்சன்டேஜ் எடுத்து கொடுக்குறதா சொல்லி பணத்தை எடுத்துமே கொடுத்துட்டு இது கோர்ட்டாண்டு ஒரு பிரச்சனை ஆச்சு. இவனுங்க என்னையும் இனிமேல் கொண்டு இந்த குரூப் பொறுப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கேயே பிடிச்சி லைட்டு கம்பத்தில் புளியா மரத்தில் கட்டி வச்சு அடிக்கணும், அடித்து கொல்லணும். இவனுங்களை கொண்டு அப்போ தான் இனிமேல் கொண்டு இந்த ஏமாத்து குரூப்புலேருந்து மக்கள் தப்பிப்பாங்க. அதுக்கு உண்டான தைரியத்தை மக்கள் வளர்த்துக்கின்னு எதனா வசூல் பண்ணுன்னு வந்துன்னா உதன்னு வச்சு தெத்தி மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெகனுக்கு பெயில்ன்றது இன்னும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஜெகனுக்கு பெயில் வெளியே வந்தானா எல்லா சாட்சி சம்பந்தமெல்லாம் உடச்சிடுவான். இன்னும் இதில் ஒரு பெரிய விஷயம் நடக்குது. எத்தனை பேர் அவன் மேலே கேஸ் கொடுத்துக்கிறாங்களோ அத்தனை பேரும் இந்த பணத்தை அவனுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு மீட் எடுத்துன்னு வந்துடலாம் கூட பிளான் பண்ணாங்க. பட் அந்த கேஸு வந்து நிற்கலை. பட்டு பணம் ஏகப்பட்ட கோடிகள் கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால இவன் அந்த கேஸ்லேருந்து வெளியே வர இவன் ஒரு ஆள் தான் பகடக்காயா அவனை ஊட்டிக்குமா. தமிழக அரசாங்கம் காவல்துறை சேர்ந்து யார் ஜெகனுக்கு தலையில் மொட்டை அடிச்சிக்கின்னு இருக்கிறானுங்க. என்ன மாதிரியே ஜெகன் தலையில் மொட்டை அடிச்சிக்கின்னு இருக்கிறானுங்க. மக்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு ஜெகன் தலையை மட்டும் மொட்டை அடிச்சிக்கின்னு இருக்கிறானுங்க. திரும்ப அவன் தலை தான் கிடைக்குது. யார் நம்ம ஹரிதாஸ் தலை, தனசேகர் தலை, சண்முகம் தலை, ஹரிதாஸோட சொந்த பந்தங்களோட தலை, இன்னும் இருக்கிற நம்புறது வக்கீலாக இருக்கிறான். அவன் பேர்லாம் கூட மறந்து போச்சு. தொட போட்டு இந்த வக்கீல் நோட்டீஸ்லாம் அமிச்சான ஒரு பொறிக்கு பையன், அவன் பேர்லாம் கூட மறந்து போச்சு. அந்த நாய்ங்களாம் இவனுக்கு தலை எவனும் தலையுமே கிடைக்காம ஒன்லி ஜெகன் தலை மட்டும் கிடச்சிட்டு இருக்குது. அதனால் அவன் தலையை மட்டும் மொட்டை அடிச்சுக்கின்னு இருக்கிறானுங்க. தமிழக காவல்துறைக்கு இதுமாரி வெக்கம் கேட்ட இந்த காவல்துறையில் இப்படிமாரி இப்போ 2000 கோடி வாங்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இந்த வேலையை செய்கிறதுக்கு சரியான காவல்துறை அதிகாரிகள்லாம் இருந்தால் மட்டுமே தான் இங்கே நாட்டு மக்கள்லாம் நிம்மதியாகவும் நல்லாவும் இருப்பாங்க. எந்த இடங்களும் சுளுக்கு எடுத்து பெண்டு எடுக்கிற காவல்துறைங்களாம் இந்த மண்ணில் இல்லாத போனதுனால மக்கள் தான் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க தான் இந்த பாவத்தை பண்ண வேண்டியது இருக்கும். கிராமப்புற மக்களுக்கெல்லாம் அடிப்படை அறிவு கொஞ்சம் நெஞ்சு தான் இருப்பாங்க. பட் அவங்க வாழ்வாதாரத்தில் ஏன்னா ஒரு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடிப்படை கொஞ்சம் அறிவு இல்லாத காரணனாலையும் கொஞ்சம் ஆசைன்ற ஒரு காரணத்தினாலையும் எல்லாருமே இந்த ஆப்ஷனில் போய் வீழ்ந்துட்டாங்க. அதுலேருந்து மீட்டு கொடுக்கணுன்றது காவல்துறையோட வேலை. ஆனால் இவனுங்க பல ஆயிரம் கோடி வசூல் பண்ணிக்கின்னு மக்களையும் காப்பாற்றலை, எத்தனையோ பேர் செத்துட்டாங்க, போன கைதியும் பிடிக்க முடியல. இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்படின்னா இது ஒரு கேள்விக்குறி தான். மக்களோட மனசில் போலீஸ் காவல்துறை மேலே இருக்கிற நம்பிக்கை அப்படின்றது ஏற்கனவே கேவலமாக கொடுமையாக இருக்கும். காவல்துறை மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைன்றது மக்களுக்கு ஒரு 10% நல்ல அதிகாரிலாம் இருக்கிறாங்க, 90% ஒரு கேடுகட்ட அதிகாரிலாம் இருக்கிறாங்க. அதே போல் பெரிய லெவலில் அரசியல் சம்மந்தப்பட்டுலாம் உள்ளே போனால் இவனை எப்படி பிடிப்பாங்க? 2000 கோடி அவன் கொடுக்குறான்னா மக்களால் என்ன பெரிய வருமானம் இருக்குது? இவன் மக்கள்கிட்ட திருடின பணத்தை 6.5 கோடி இன்றைக்கி வரைக்கும் மக்கள் வந்து இந்தமாரி பண்டு சீட்டு நிறுவனத்தில் இழந்த பணம் வரைக்கும் 65,000 கோடி எத்தனையோ சொல்கிறாங்க. அதில் அது ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாங்க. அது நம்ம தெளிவாக தெரியல. அவ்வளோ 1000 கோடி மக்கள் இந்த
போன ஆண்டு வரைக்கும் 2 ஆண்டுக்கு வரைக்கும் மொத்தம் இழந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிதிநிலை அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒன்றுத்துல சொன்னாங்க. பட் அது அந்த மாதிரி இவ்வளோ மக்கள்கிட்டேருந்து பணத்தை கொள்ளையடிச்சு இவனுங்களுக்கெல்லாம் இது ஒரு பொழப்பாக தேடி இந்த மக்களை ஓடணும் கூட பிடிக்க முடியாத இவ்வளோ கொடுமையை பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு இந்த காவல்துறை. அதனால் மக்கள் அனைவரும் விழிப்புணர்வாக இருங்க. மற்றும் ஒரு பெரிய நான் இவனுங்களை பற்றின நான் ஒரு 4 பேர் கூப்பிட்டு போயிட்டு தனசாகர் வீட்டுக்காக போயிட்டு ஒரு 5-6 பேர் மறுபடியும் போயிட்டு அவன் வீட்டாண்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு எங்கள் சைடு ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க எவ்வளோ பேர் டானானா இருக்கட்டும்டா, நாங்கள் 6-7 பேர் மட்டும் போய் என்கிட்ட ஒத்துக்கிட்டு போயிருக்கிறேன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, நீங்கள் மட்டும் போங்கண்ணா, நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் போனோம் அப்படின்னா அவனை கழுத்தையோ கையோ காலையோ எடுக்கிற மாதிரி. பட்டு நம்ம உயிர் அவன் போகணுன்ற முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அவன் வீட்டாண்ட போய்ட்டு அவனும் ஒரு வழி பண்ணிவிடுவோம் இல்லையா. அதனால் எனக்கு அது அவனை மூஞ்சி பார்க்கறதுக்கோ கொள்றதுக்கோ இல்லை, அவ்வளோ கொலவெறி தாக்குதல் மாதிரி நமக்கு அவனை பார்க்கும்போது சில உருவத்தை பார்த்தா பிடிக்கல. அவ்வளோதான், இனிமேல் கொண்டு அவன் உருவத்தை பார்க்கக்கூடாது. என்னோடய கடனை இந்த மக்களே போய் கேட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாம் சம்பாரித்து கொடுக்கணும். அப்படின்னா குறுகிய கால நேரத்தில் என்னோடய உயிர் இருக்குது ஏனையும் பண்ணி கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் முயற்சின்றது என்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எதையாவது பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு முயற்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதன் அடிப்படையில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.